வாங்க இன்றைக்கி காஃபி வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் இந்த 4 மாதத்துக்கு பிறகு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. பாப்பா முன்னாடி வந்து இங்கே இருக்கையில் நாங்கள் லீவ் விட்டோன்னே என்ன செய்வோம், 4 பேரும் உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக லேட்டாக எழுந்திரிச்சு காஃபி குடிப்போம். அவங்க அப்பா, நான், பெரிய பாப்பா, சின்ன பாப்பா எல்லாருமே. அது சாதாரணமாக இருக்கும், அதை ஃபீல் பண்ணி பார்க்கல தான் தெரியுது. இப்போ வந்து ரொம்ப அவங்க அப்பா போயிடுவாங்க, பாப்பா அங்கே எழுந்திரிச்சு நாங்கள் 2 பேரும் சும்மா சாதாரணமாக இருப்போம். இப்போ பாப்பா வந்திருக்கிறதுனால ஜாலியாக இருக்குது. இப்போ அந்த டயத்தில் வந்து அவங்க அப்பா இல்லை இருந்தால் கூட நாங்கள் 3 பேரும் ஜாலியாக இருக்கோம். இப்போ வந்து காஃபி குடித்தாச்சு. இப்போ செடி பக்கத்து போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த காயெல்லாம் நான் பறிச்சிருவேன், ஏன்னா செடி வீணாக போயிடுங்கிறதுனால பூத்தோடனே அன்றைக்கே பறிச்சிடுவேன். தக்காளி கொஞ்சம் இருக்குது, எல்லோரும் நாங்கள் ஆளுக்கு ஒன்று பறிக்கிறதுக்கு ஆசை. ரொம்ப அந்த தக்காளி செடிக்கிட்ட போனாலே அந்த செடி வந்து நல்லா மணக்கும். இது கடையில் வாங்குற பாருங்கள், அந்த பழம் மணக்கவே மணக்காது. இங்கே பாருங்கள், அந்த சைடு போயிருக்கு, அது விழுந்து 2 பறிக்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, நிறையா காய்க்குது. அன்னன்னைக்கு உள்ளது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு திருப்பி கிடச்சிரும் நம்மளுக்கு. 4-5 கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் செங்காயம் இருக்குது, ஆனால் பறிச்சிடலாம். அந்த செடிக்கிட்ட வந்து அந்த செடியோ பூவோ பறிக்கையில் அவ்வளோ மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம இப்போ ஃபுல்லாகவே டென்ஷனாக இருக்கோம்ல, அதனால் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. நம்ம இங்கே இருக்கோம்ல, ஊரில் இருந்தால் நல்லா 4 பேரை பார்த்து ரிலாக்ஸ் ஆகலாம். இங்கே அப்படி கிடையாது இல்லை, இந்த செடி கிச்சன் அவ்வளோதான் நம்மளுக்கு ரிலாக்ஸு. அது இந்த 2 நாள் வர்றது, இந்த சாட்டர்டே சண்டே. சாட்டர்டே கூட ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாம் வைக்காமல் இருக்கலாம். சும்மா 2 நாள் ரிலாக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கு. ஒரு நாள்லாம் எங்கே ஓடிடுது அப்படியே. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 4 பழம் கிடச்சிருக்கு. இன்னொன்று இருக்குது, அதுவும் அந்த சைடு இருக்குது, ரோட் சைடு, அது ஒன்று பறிச்சிடலாம். எனக்கு கத்திரி செடி வைக்கிறதுக்கு அவ்வளோ ஆசை, ஆனால் அது எழும்பவே மாட்டேங்குது கத்திரி செடி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் காய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. அந்த காம்போடு பறிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், 4 பழம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ தான் முட்டு விடுது, கொஞ்சம் காய் பிஞ்செல்லாம் முட்டு விடுது. நிம்மதியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம்.